ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து ஒரு எளிய முறையில் நெய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நெய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 25 கிராம் வந்து இஞ்சை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 100 கிராம் பூண்டு அதை வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது வந்து இது பாருங்க, பிரிஞ்சி இலை ஒரு 3 இலை, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமா கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய். நீங்க தேவை இருந்தா ஸ்டார் பூ, ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு மசாலா வாசனை ரொம்ப பிடிக்காது. பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் நாங்க இதோட நிறுத்திட்டேன். அப்புறம் இங்க பாருங்க, முந்திரி ஒரு 20 கிராம் முந்திரி. இது நம்ம வந்து நெய் சாதம் செஞ்ச பிறகு அதில கொஞ்சோண்டு அ நெய்யில வந்து வறுத்துட்டு அதில போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இங்க பாருங்க, ஒரு லெமன கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எல்லாம் சொல்றேன். பாருங்க, இங்க நெய் ஒரு 100 கிராம் நெய்யி. இங்க வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறம் மல்லிக்கீரை. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்றீங்க, தேவையான அளவ அரிசிய இந்த பாருங்க, இந்த டம்ளரால தான் நான் அளந்தேன். நான் வந்து இப்போ சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 22 கேரட் இருக்கு, பாசுமதி ரைஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அரிசி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அந்த அரிசிய நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இந்த டம்ளரால 5 டம்ளர் இருந்துச்சு. ஏன்னா எங்க ஃபேமிலிக்கு இந்த அளவுக்கு தேவைப்படும். எடுத்துட்டு அத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு அத கிளீன் பண்ணிட்டு அப்புறமே என்ன பண்ணியிருக்கேன், அதில ஒரு 100 எம்எல் தயிர் போட்டு இத வந்து ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஊறுன பிறகு ரொம்ப சாஃப்ட் ஆகும் தயிர் போட்டோம்னா. அதுக்காக தான். அப்புறம் இது வந்து பாலு. பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு அப்புறமே சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தண்ணி பாருங்க. தண்ணி வந்து நம்ம 5 டம்ளர் அரிசி எடுத்தோமா, 5 டம்ளர் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். அதனால ஒரு 10 டம்ளர் தண்ணி இங்க எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயில். எப்படின்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம ரிஃபைன்ட் ஆயில் மாரி ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப வந்து குக்கர்ல தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட்டு குக்கர் வந்து வச்சு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து நீங்க நெறைய எவ்வளோ நெய்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். 1 கிலோ அளவுக்கு ரைஸ் வந்துச்சுன்னா, ஒரு 150 அளவுக்கு நெய் போட்டுருங்க. சில பேருக்கு நெய் பிடிக்காது ரொம்ப. அதனால அதில கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துருங்க. நான் நெய் போட்டுட்டேன். இதில கொஞ்சம் ஆயிலும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 100 எம்எல் ஆயில் போட்டேன். இப்போ நல்லா இது சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்குல்ல, அத அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போ புதினா போட போறேன். இஞ்சி பேஸ்ட் போட போறேன். பாருங்க. 1, 2 எடுத்தது. இப்போ பாருங்க. பூண்டு பேஸ்ட். தனியா அரைச்சு வச்சுட்டோம்னா தான் நமக்கு தெரியும். இப்போ ஃப்ளேம குறைச்சிட்டு அப்படியே லைட்டா இந்த இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ரொம்ப ப்ரௌனிஷா போயிட்டா சாதம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும். அதனால லைட்டா மணம் வரும்போதே என்ன பண்ணலாம், இப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கோம்ல அளந்து, அந்த தண்ணிய வந்து இது கூட சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசிலாம் போட்டுட்டேன். நல்லா இது வந்து நல்லா குக் ஆகும். குக் ஆகும்போது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கணும். நல்லா கொதி வந்த பிறகு அதை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஓகேவா? பாருங்க, கொதி வரட்டும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்குதான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. கிண்டிட்டு கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், குக்கர்லேயே தம்மில் போட போறேன். விசில் வச்சு நம்ம எடுப்போம்ல, அந்த மாதிரி இல்லாம நான் வந்து குக்கர்லேயே தம்மில் போட போறேன். இது பாருங்க, இப்போ சிம்மில் வச்சுக்கணும் ஃப்ளேமை. இப்போ இந்த பிளேட்டை இதில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ தம்மில் வச்சாச்சு பாருங்க. இதே இன்னும் ஒரு 15 நிமிஷம் பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நல்லா இதை கிளறி விட்டுருவோம். இப்போ லெமன் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை ஜூஸ் புழிச்சு இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சமா பாலை கையில் எடுத்துட்டு, பச்சை பால், காய்ச்சாத பால், இதை அப்படியே இதில் தெளிச்சு விட்டுட்டோம்னா நல்ல பியூரா ஒயிட் கலர்ல நல்லா இருக்கும் சாதம். பாருங்க, நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, முந்திரி சொல்லியிருந்தானே, அதை வறுத்து இங்கே போட்டு அது மேலே வச்சிருக்கேன், அதை போட்டுருக்கு பாருங்க. இது கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான சைட் டிஷ் என்னங்கிறத அதை அடுத்து வர வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஓகே, தேங்க்யூ.